நண்பர்களே வணக்கம். அழகான மனைவிகளும் சொகுசான வாழ்க்கையும் இந்த பாலைவனத்துல கிடைக்கும். ஆனா இந்த பாலைவனத்தை தாண்டி வெளியே போனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழகான பொண்டாட்டி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த பொண்டாட்டிங்க எல்லாரும் அன்பாவும் இருக்கணும், சொல்லுற எல்லா வேலையும் செய்யணும். இது மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கைய இந்த பாலைவனத்துல கொடுக்கறாங்க. ஆனா இந்த பாலைவனத்துல உயிரோட வாழணும்னா ஒரு முக்கியமான விதியை இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, இந்த பாலைவனத்தோட எல்லையை தாண்டி இவங்க வெளியே போகவே கூடாது. இந்த பாலைவனத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு இவங்க கேட்கவும் கூடாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. இந்த பொண்ணுங்களோட புருஷனுங்க எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு இந்த பொண்டாட்டிங்க யாரும் கேட்கவும் கூடாது. தினமும் காலையில இந்த புருஷனுங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இவனுங்க எங்க போறானுங்க, என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பொண்டாட்டிகளுக்கு தெரியாது. இந்த பாலைவனத்துல அப்படி என்ன மர்மமா நடக்குது, ஏன் இந்த பாலைவனத்தோட எல்லையை தாண்டி வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலைவனத்தோட எல்லைக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்கு? இந்த பொண்ணு பேரு ஆலிஸ், படத்தோட ஹீரோயின். இவன் தான் ஆலிஸோட புருஷன், இவன் பேரு ஜாக். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாலைவனத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஜாக் தினமும் காலையில வேலைக்கு போயிடுவான். ஆனா இவன் எங்க வேலை செய்யறான், என்ன வேலை செய்யறான் அப்படின்னு எதுவுமே ஆலிஸுக்கு தெரியாது. நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு ஆலிஸ் எவ்வளவு கேட்டாலும் அதை மட்டும் சொல்லாம ரொம்ப ரகசியமா வச்சிருக்கான். விக்டரி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை செய்யறான். அது மட்டும் தான் ஆலிஸுக்கு தெரியும். அது என்ன கம்பெனி, அங்க இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அது எதுவுமே ஆலிஸுக்கு தெரியாது. எவ்வளவு கேட்டாலும் இவன் சொல்லவே மாட்டான். இந்த பாலைவனத்துல இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு. அதுல எல்லாம் ஆலிஸையும் ஜாக்கையும் மாதிரி புருஷன் பொண்டாட்டிங்க இருக்காங்க. தினமும் காலையில எல்லா புருஷனுங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. இவனுங்க எல்லாருமே விக்டரி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. ஆனா இவனுங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு எந்த பொண்டாட்டிக்கும் தெரியாது. தினமும் பார்ட்டி கொண்டாட்டம் அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால இந்த பொண்டாட்டிங்க யாரும் அவங்க புருஷன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம ரொம்ப கேர்லெஸ்ஸா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. இந்த பாலைவனத்துல இவங்க பொண்டாட்டிகளுக்கு எல்லாமே ஃப்ரீ. காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாலைவனத்துல எல்லாமே ஃப்ரீன்றதால புருஷனுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டிங்க எல்லாரும் ஷாப்பிங் பண்றதுக்காக இந்த ஊரோட ஃப்ரீ பஸ்ல ஏறி வெளியே போயிடுவாங்க. இவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ், யோகா அப்படி எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா இந்த பாலைவனத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா, அதாவது முக்கியமான விதி என்னன்னா, இந்த ஊரோட எல்லையை தாண்டி இவங்க யாருமே வெளியே போக கூடாது. இந்த பாலைவனத்தோட எல்லையை தாண்டி இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க, பைத்தியம் பிடிச்சு செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பாலைவனத்துக்குள்ள இவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஊரோட எல்லையை தாண்டி வெளியே அப்படி என்ன இருக்கு, ஏன் நாங்க யாரும் வெளியே போக கூடாது அப்படியெல்லாம் இவங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஒரு நாளைக்கு ஆலிஸ் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆம்லெட் போடுறதுக்காக முட்டையை எடுக்கிறா. முட்டையை உடைச்சு பாக்குறா. ஆனா இந்த முட்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல, அப்படியே காலியா இருக்கு. இத பார்த்து பயந்து எல்லா முட்டைகளையும் உடைச்சு பாக்குறா. ஒரு முட்டைக்குள்ளயும் ஒண்ணுமே இல்ல. என்னடா நடக்குது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு சாயந்தரம் ஜாக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவ பார்த்த எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்றா. அதாவது ஆம்லெட் போடுறதுக்காக முட்டையை உடைச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்றா. அது கேட்டுட்டு ஜாக்கு எந்த பதிலும் சொல்லாம சம்பந்தமே இல்லாத வேற எதையோ பத்தி பேசி அப்படியே டாபிக்க மாத்தி இவளை அந்த முட்டையை பத்தி அப்படியே மறக்க வச்சிடறான். மறுநாள் இந்த விஷயத்தை ஆலிஸோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. முட்டையை உடைச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டும் அதை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம அதை அப்படியே விட்டுறா. ஏன் யாருமே இதை வந்து சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க, நான் சொல்றத ஏன் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மர்மமா நடக்குது அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பாலைவனத்தோட பேரு விக்டரி ப்ராஜெக்ட். இந்த ஊரை டிசைன் பண்ண ஒரு பணக்காரனோட வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த பார்ட்டியில இந்த பாலைவனத்துல வாழுற எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இவன் பேரு பிராங்க். இவன் தான் இந்த பாலைவனத்தை டிசைன் பண்ண அந்த பணக்காரன். இவனோட வீட்டுல தான் பார்ட்டியை வச்சிருக்காங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது மார்கரெட் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பயங்கர கோவமா அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கிறான். இந்த பிராங்க யாரும் நம்பாதீங்க, இவன் ஒரு அயோக்கியன். இந்த பாலைவனம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சேஃபான இடமே கிடையாது. இந்த பிராங்க் நம்ம எல்லார்கிட்டையும் பொய்ய சொல்றான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப கோவமா சத்தம் போட இந்த பொண்ணோட புருஷன் வந்து இவளை அப்படியே கொண்டு போயிடுறான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் பிராங்க் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாலைவனத்துல நீங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும்னா ஒரே ஒரு விதியை மட்டும் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணா போதும். அது என்னன்னா, என்ன நடந்தாலும் இந்த பாலைவனத்தோட எல்லையை தாண்டி நீங்க யாருமே போகவே கூடாது. இந்த விதியை மீறி நீங்க போனீங்கன்னா இப்ப வந்த அந்த பொண்ணு மாதிரி நீங்களும் மென்டல் ஆயிடுவீங்க. அந்த பொண்ணு பாலைவனத்துல தனியா போனதாலதான் அப்படி பைத்தியம் ஆயிட்டா. அதனாலதான் வாய்க்கு வந்தபடி ஏதேதோ வளர்றா. பாலைவனத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற உலகம் ரொம்ப மோசமானது, ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி ஒரு சேஃபான இடம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்கேயே சேஃபா சந்தோஷமா நான் இருக்க சொல்றேன். என்ன நீங்க நம்பலன்னா இப்ப வந்துட்டு போன அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே எல்லாமே உங்க இஷ்டம் அப்படின்னு பிராங்க் சொல்றான். இந்த பொம்பளை தான் பிராங்கோட பொண்டாட்டி. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு ஆலிஸ் அப்படி வெளியே போகும்போது அந்த மார்கரெட்டை திரும்பவும் பாக்குறா. இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு மார்கரெட் சொல்றத ஆலிஸ் கேக்குறா. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அப்படி இவ என்னத்தை பார்த்தா, ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா போன வாரம் வரைக்கும் இந்த மார்கரெட் ரொம்ப நார்மலா இருந்தா, ஆலிஸோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. இப்போ அவ பழைய மாதிரியே இல்ல, ஏதோ பார்க்க கூடாதத பார்த்த மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கா. நடந்த பார்ட்டியில அந்த பொண்ணு ஏன் அப்படி பேசிச்சு, அந்த பொண்ணு பேசினதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஆலிஸ் ஜாக்கு கிட்ட வந்து கேக்குறா.
கேக்குறா. ஆனா ஜாக் ஆலிஸ் சொல்றதை எதுவுமே சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப கேர்லெஸா பேசுறான். அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அவ ஒரு லூசு, அதனாலதான் எதையோ வளர்றா. நீ எதுக்கு அதெல்லாம் கவனிக்கிற? பார்ட்டியே என்ஜாய் பண்ணோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம கண்ட கண்ட லூசு பொண்ணுங்க வந்து பேசுறதெல்லாம் நீ போய் கேட்டுட்டு இருக்க பாரு அப்படின்னு ஜாக் சொல்ல, ஆலிஸுக்கு இதெல்லாம் கேட்கும் போது எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு, எதுவுமே சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. பார்ட்டியில மார்கரெட் பேசினதை ஆலிஸால மறக்கவே முடியல. அவ மனசுல ஓடுறது எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து சொல்றா. அந்த பொண்ணு ஒரு மென்டல் கிடையாது, அவ சொன்னதுல ஏதோ சில உண்மைகள் இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்ல, இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மார்கரெட் பொண்ணு பாலைவனத்துல தனியா போகாம அவளோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கா. கொஞ்ச நேரம் பாலைவனத்துல நடந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அவ மட்டும் தனியா வீடு திரும்பி இருக்கா. இது நடந்த அதிர்ச்சியில அவ அப்படியே மென்டலா மாறிட்டா. அவங்க ரெண்டு பேரும் இந்த பாலைவனத்தை விட்டு தப்பிக்கலாம்னு அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆலிஸோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஆனா எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கிற இந்த பாலைவனத்தை விட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்காக எதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஆலிஸோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியல. இந்த ஊரோட எல்லைய எதுக்கு இவங்க தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் விதியை போடுறதுக்கு என்ன காரணம், பாலைவனத்துக்கு அந்த பக்கம் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆலிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறா. ஜாக் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வழக்கமா ஷாப்பிங் போறதுக்காக ஊரோட ஃப்ரீ பஸ்ல ஏறி உட்கார்றா. பஸ்ஸை விட்டு எல்லாருமே இறங்குனதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்லயே இருக்கிறா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வானத்துல ஒரு சிவப்பு கலர் ஏரோப்ளேனை பாக்குறா. அந்த ஏரோப்ளேன்ல ஏதோ பிரச்சனை ஆகி புகையெல்லாம் வந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில போய் அப்படியே கிராஷ் ஆவறத ஆலிஸ் பாக்குறா. இந்த பாலைவனத்துல ஆலிஸ் இது வரைக்கும் ஒரு ஏரோப்ளேனை கூட பார்த்ததே இல்லை. இத பார்க்கும்போது அவளுக்கு ஒரே விசித்திரமா இருக்கு. இவ்வளவு வருஷமா நம்ம ஏன் ஒரு ஏரோப்ளேனை கூட இந்த பாலைவனத்துல பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறா. அந்த ஏரோப்ளேன் மண்ணுல போய் விழுந்து அப்படியே கிராஷ் ஆவற சத்தத்தை இவ கேக்குறா. அதுல கண்டிப்பா யாராவது இருப்பாங்க, அவங்கள போய் காப்பாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா இந்த பாலைவனத்துல தனியா எப்படி நடந்து போறது அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நடந்து தெரியாதனமா பாலைவனத்தோட எல்லைய நம்ம தாண்டிடுவோமா அப்படின்னு பயங்கரமா பயப்படுறா. அதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளேன் விழுந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஆலிஸ் பஸ் டிரைவர் கிட்ட சொல்றா. அந்த பிளேன்ல யாராவது இருப்பாங்க, அவங்கள நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு பஸ் டிரைவர் கிட்ட சொல்லி பாக்குறா. ஆனா பஸ்ஸோட டிரைவர் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. இந்த பாலைவனத்தோட எல்லைய தாண்டக்கூடாது அப்படின்னு பிராங்க் ரொம்ப கிளியரா ரூல்ஸ் போட்டிருக்காரு. என்னால பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போய் இந்த பாலைவனத்தோட எல்லைய தாண்ட முடியாது, அது ரொம்ப பெரிய தப்பு, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு பஸ் டிரைவர் சொல்றாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பாருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு டிரைவர் திரும்பவும் சொல்ல, வேற வழி இல்லாம ஆலிஸ் பஸ்ஸை விட்டு இறங்கி பாலைவனத்துல நடந்து அந்த பிளேன் விழுந்த இடத்தை நோக்கி போறா. அவ அப்படி போகும்போது பஸ்ஸோட டிரைவர் திரும்பவும் பேசுறாரு. நீங்க ரொம்ப பெரிய தப்ப செய்றீங்க, பாலைவனத்துல நடக்க கூடாது, அதோட எல்லைய நம்ம தாண்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியரா பிராங்க் ரூல்ஸ் போட்டிருக்காரு. இந்த ரூல்ஸை நீங்க உடைச்சீங்கன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், என் பேச்ச கேளுங்க, தயவு செய்து போவாதீங்க, இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு பஸ் டிரைவர் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா ஆலிஸ் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த ஏரோப்ளேன்ல யாராவது இருப்பாங்க, அவங்க இப்போ உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பஸ் டிரைவர் சொல்றதை எதுவுமே கேட்காம அப்படியே பாலைவனத்துல நடந்து போறா. அந்த ஏரோப்ளேன் விழுந்த இடத்தை நோக்கி அதோட புகை எங்கிருந்து வருது அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து போறா. ரொம்ப நேரம் இந்த பாலைவனத்துல நடந்து பாக்குறா. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கவே முடியல, அது எங்க விழுந்திருக்கு அப்படின்னு இவளால பார்க்கவே முடியல. ரொம்ப நேரம் பாலைவனத்துல நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மர்மமான ஒரு பில்டிங்க இவ பாக்குறா. இந்த மர்மமான பில்டிங்க்கு வெளியில கண்ணாடி எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ஒரே விசித்திரமா இருக்கு. இந்த பில்டிங்கோட போட்டோவை இவ எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பாலைவனத்துக்கு நடுவுல இப்படி ஒரு பில்டிங் இருக்கும் அப்படின்னு இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பில்டிங்க்கு பக்கத்துல வந்து அப்படியே உள்ள பாக்குறா. அதுக்குள்ள யாருமே இல்ல. இந்த பில்டிங்கோட கண்ணாடியை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு கண்ணாடிக்கு பக்கத்துல வரா. மெதுவா கைய வச்சு இந்த பில்டிங்கோட கண்ணாடிய அப்படியே தொட்டு பாக்குறா. இந்த கண்ணாடியில இவளோட கை பட்டதும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கண் விழிச்சு பார்க்கும்போது இவளோட வீட்டுல இருக்கிறா. இவளோட பெட்ரூம்ல கண் விழிச்சு பாக்குறா. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு இவளுக்கு எந்த ஞாபகமும் இல்ல. அந்த பில்டிங்க்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு திறக்கும் போது நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஜாக் இங்கதான் இருக்கிறான். நான் எப்படி என்னோட பெட்ரூமுக்கு வந்தேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு ஆலிஸ் ஜாக் கிட்ட சொல்றா. நான் எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க ஜாக் சொல்றான், நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீ உன்னோட ரூம்ல தான் இருக்கிற, வேலையெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது நீ உன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்த, சரி டயர்டா இருப்ப, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு உன்னை எழுப்பாமலே இருந்துட்டேன், நான் வந்ததுல இருந்து நீ உன்னோட ரூம்ல தான் இருக்கிற அப்படின்னு ஜாக் சொல்ல ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. பாலைவனத்துல இருந்து நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு எவ்வளவு யோசிச்சோம், ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஏரோப்ளேன் பாலைவனத்துல விழுந்ததும் அந்த மர்மமான பில்டிங்கை பார்த்ததும் அந்த கதையெல்லாம் ஆலிஸ் ஜாக் கிட்ட சொல்லவே இல்லை. இதெல்லாம் இவங்க கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயந்து எதையுமே ஜாக் கிட்ட சொல்லாமலே இருக்கிறா. மறுநாள் ஆலிஸ் மட்டும் வீட்டுல தனியா இருக்கும்போது மார்கரெட் போன் பண்றா. நீயும் அந்த பில்டிங்கை பாத்தியா? நானும் அந்த பில்டிங்கை பார்த்தேன், நான் பார்த்த விஷயத்த என் புருஷன் கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னேன், யாருமே என்ன நம்பவே இல்லை. இப்போ என்ன நம்புறதுக்கு நீ மட்டும் தான் இருக்கிற, நான் ஒரு மென்டல், நான் சும்மா உளறேன் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் பார்த்தது உண்மை அப்படின்னு இப்போ உனக்கும் தெரியும். இந்த பாலைவனம் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சேஃபான இடமே கிடையாது. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம், நம்ம உயிருக்கே ரொம்ப ஆபத்து, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு போன்ல மார்கரெட் சொல்ல அவ கூட பேசுறதுக்கு பயந்து போய் ஆலிஸ் அப்படியே போனை வச்சிடறா. இனிமே எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை
கட் பண்ணிடுறா. போனை கட் பண்ணாலும் ஆலிஸால நிம்மதியா இருக்கவே முடியல. மார்கரெட் பார்த்த அதே பில்டிங்கை தான் நம்மளும் பார்த்திருக்கிறோம். அவளையும் யாருமே நம்பவே இல்ல. நான் சொன்னாலும் யாருமே நம்ப போறதும் இல்ல. அந்த பாலைவனத்திலிருந்து நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அது கூட எனக்கு இது வரைக்கும் தெரியல. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் யோசிக்கிறா. மறுநாள் டான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது கண்ணாடியில ஆலிஸோட ரிஃப்ளெக்ஷனுக்கு பதிலா மார்கரெட்டோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறா. கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது நம்ம உடம்ப பாக்குறதுக்கு பதிலா நம்ம எப்படி மார்கரெட்டை பாக்குறோம், அவ எப்படி இந்த கண்ணாடியில வரா அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. பயந்து போய் ஒரு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இந்த டான்ஸ் கிளாஸை விட்டு அப்படியே ஓடி வெளியே வரா. ஆலிஸ் அப்படி பைத்தியம் மாதிரி கத்துறத இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. டான்ஸ் கிளாஸை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மார்கரெட்டோட வீட்டுக்கு மேல அவ அப்படியே நின்னுட்டு இருக்கிறத ஆலிஸ் பாக்குறா. அவ கையில ஒரு கத்தி இருக்கிறதையும் பாக்குறா. என்ன யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஆலிஸை பார்த்து சொல்லிட்டு அப்படியே தற்கொலை பண்ணி செத்து போயிடுறா. மார்கரெட் அப்படி செத்து விழுந்த உடனே விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க வந்து ஆலிஸ அங்கிருந்து கொண்டு போறாங்க. மார்கரெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட பார்க்க விடாம இவளை அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அவ பார்த்த எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து ஜாக்கு கிட்ட சொல்றா. ஆனா இவ சொல்றத எதையுமே ஜாக்கு நம்பவே மாட்டான். மார்கரெட்டுக்கு ஒண்ணுமே ஆகல, அவ சேஃபா வீட்ல தான் இருக்கறா அப்படின்னு ஜாக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். இல்ல மார்கரெட் செத்து போனதை நான் பார்த்தேன், என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த பில்டிங்ல இருந்து அவ அப்படியே குதிச்சு கீழே வந்து விழுறத நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க வந்து என்ன அங்கிருந்து பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவளை காப்பாத்த கூட என்ன விடல அப்படின்னு ஆலிஸும் அவ பார்த்ததே சொல்லிட்டே இருக்கிறான். இந்த ஊர்ல ஏதோ ரொம்ப ரகசியமா ரொம்ப மர்மமா நிறைய விஷயங்கள் நடக்குது, இங்க இருக்கிறது நமக்கு சேஃபே கிடையாது அப்படின்னு ஆலிஸ் பேச ஆரம்பிக்கிறான். நீ தினமும் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஆபீஸுக்கு போற, அங்க நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதே இல்ல. அப்படி என்னதான் அந்த விக்டரி ப்ராஜெக்ட் பில்டிங்ல நீங்க செய்றீங்க, நீ என்ன வேலை செய்யற என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆலிஸ் கேட்க ஜாக் சொல்றான். அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது, அதெல்லாம் கவர்மெண்டோட ரகசியமான வேலை, இத பத்தி பேசக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் எதையுமே சொல்ல போறதே இல்ல, அதெல்லாம் ரொம்ப ரகசியமான வேலை அப்படின்னு ஜாக்கும் சொல்றான். ஆனா ஆலிஸ் மார்கரெட்டை பத்தியே பேசிட்டே இருக்கிறா. அவ விழுந்ததை நான் பார்த்தேன், அவ இப்ப உயிரோடவே இல்ல, என்ன நம்பு அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டே இருக்கிறா. அதுக்கு ஜாக் சொல்றான், நீ இத பத்தியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீயும் ஒரு மென்டல் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த மார்கரெட் ஒரு மென்டல் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி உன்னை பார்த்தும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு நீ இப்ப அவளை பத்தி பேசுற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுவும் பார்க்கல, நீ பார்த்தது எல்லாமே சும்மா ஒரு ஹலூசினேஷன் தான், ஒரு மனப்பிராந்தி, இதுக்கு மேல இத பத்தி பேசாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ஜாக் அங்கிருந்து போயிடுறான். என்னடா இது, நம்ம என்ன சொன்னாலும் நம்மள யாருமே நம்பவே மாட்டாங்களே, என்னடா பண்றது அப்படின்னு ஆலிஸும் யோசிக்கிறான். இந்த பாலைவனத்துல ஏதோ மர்மமா ஒரு விஷயம் நடக்குது, ரகசியமா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முடிவு பண்றான். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜாக் ஒரு டாக்டரை இவங்க வீட்டுக்கு கொண்டு வரான். அந்த மார்கரெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆலிஸ் இந்த டாக்டர் கிட்டயே கேக்குறா. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, மார்கரெட் ரொம்ப சேஃபா தான் இருக்கா, அவளுக்கு எதுவுமே ஆகல, அவ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா இவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு அவர் பேசுறத வச்சு ஆலிஸ் கண்டுபிடிக்கிறான். ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கிறான். இந்த டாக்டர் அப்படி வெளியே போகும்போது அவரோட சூட் கேஸ் வீட்டுல இருக்கிறத பாக்குறான். யாருக்குமே தெரியாம இந்த சூட் கேஸை திறந்து அதுக்குள்ள இருக்கிற ஃபைலை அப்படியே படிச்சு பாக்குறான். இந்த சூட் கேஸுக்குள்ள மார்கரெட்டுக்காகவே ஒரு தனியா ஒரு ஃபைலை இவர் வச்சிருக்காரு. இந்த ஃபைல்ல மார்கரெட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொம்பளை, இந்த விக்டரி ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மார்கரெட் ரொம்ப பெரிய சிக்கல் அப்படின்னு எழுதி ஒரு ஃபைல் இருக்கிறத ஆலிஸ் பாக்குறா. இந்த ஃபைலை எடுத்து அப்படியே திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய விஷயங்களை யாருமே படிக்காம இருக்கிறதுக்காக பிளாக் கலர் இங்க்ல அதை அப்படியே அழிச்சு வச்சிருக்காங்க. மார்கரெட் யாரு, அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக இந்த ஃபைல்ல நிறைய டீடைல்ஸ் யாருமே படிக்காம இருக்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காங்க. மார்கரெட்டுக்கு ஒண்ணுமே இல்ல, அவ சேஃபா இருக்கிறா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படின்னு டாக்டர் நம்ம கிட்ட பொய்ய சொல்லிட்டு அவ ஒரு டேஞ்சரஸான பொம்பளை அப்படின்னு ஒரு ஃபைலை எதுக்கு இவர் மெயின்டைன் பண்ணணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பாலைவனம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பாலைவனம், நமக்கு தெரியாத நிறைய மர்மமான விஷயங்கள் இங்க நடக்குது அப்படின்னு ஆலிஸ் கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். இந்த ஊர்ல இந்த விக்டரி ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன, இவனுங்க அதுல என்ன செய்யறானுங்க, இவனுங்க நம்ம கிட்ட என்னெல்லாம் ரகசியங்களை ஒளிச்சு வைக்கிறாங்க, இதுல என்ன மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆலிஸ் யோசிக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் விக்டரி ப்ராஜெக்டோட ஓனர் அதாவது பிராங்க் நடத்துற ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டியில ஜாக்கும் ஆலிஸும் கலந்துக்கிறாங்க. விக்டரி ப்ராஜெக்ட்ல வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிஸுமே இங்க இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய கெட் டுகெதர் மாதிரி இந்த பார்ட்டியில எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது பிராங்க் ஆலிஸ பாத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் ஏன்டா நம்மளை இப்படி பாக்குறான் அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. பிராங்கும் கண் சிமிட்டாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு ஆலிஸ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாக்க மேடைக்கு கூப்பிடுறான். அதாவது பிராங்க் ஜாக்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அந்த பார்ட்டியில இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ஜாக்குக்கு விக்டரி ப்ராஜெக்ட் கம்பெனில ஒரு பெரிய ப்ரமோஷனை கொடுக்குறான். உனக்கு நான் இப்ப கொடுக்க போற பொறுப்பு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு, இந்த வேலையை நீ நல்லா செய்வ அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்குக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனை கொடுக்குறான். இதெல்லாம் கேட்டு
நைட்டு ஜாக் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஆனா ஆலிஸுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவளுக்கு அப்படியே வந்து போகுது. இந்த பிராங்க் ஏதோ பிளான் பண்றான், நம்ம வாழ்க்கைய நாசம் பண்றதுக்காக ஏதோ பயங்கரமா பிளான் பண்றான் அப்படின்னு ஆலிஸ் யோசிக்கிறா. அவளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு, இனிமே நல்லா சம்பளம் வரும் அப்படின்னு ஜாக் மட்டும் சந்தோஷமா இருக்கிறான். அந்த பார்ட்டியில எல்லாருமே சந்தோஷமா இருக்க ஆலிஸ் மட்டும் பயங்கரமா பயப்படுறா. அதுக்கு மேல அங்க உட்கார முடியாம பயந்து போய் அப்படியே பாத்ரூமுக்கு வரா. இவ பாத்ரூம்ல என்ன பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக ஆலிஸோட ஃப்ரெண்டு அவளும் பாத்ரூமுக்கு வரா. உன் புருஷனுக்கு அங்க ஒரு பெரிய ப்ரமோஷனே கிடைக்குது, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நீ அங்க இருக்கிறத விட்டுட்டு இங்க பாத்ரூம்ல அப்படி என்ன பண்ற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு இந்த பொம்பளை கேக்குறா. அதுக்கு ஆலிஸ் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி இந்த இடம் ஒரு சேஃபான இடமே கிடையாது. இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நம்ம எல்லாம் இனிமே இங்க இருக்கிறது நம்ம உயிருக்கே ஆபத்து. அந்த மார்கரெட் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணா. நான் பார்த்த எல்லாத்தையும் அவளும் பார்த்திருக்கிறா. இந்த பாலைவனத்தோட பார்டர்ல இருக்கிற அந்த மர்மமான பில்டிங் அவளும் பார்த்திருக்கிறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ செத்து போயிருக்கிறா. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக டாக்டர் எங்க வீட்டுக்கு வந்தபோது அவரோட சூட்கேஸ்ல ஒரு ஃபைல பார்த்தேன். அதாவது மார்கரெட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொம்பளை, நம்ம விக்டரி ப்ராஜெக்ட் கம்பெனிக்கே மார்கரெட் ஒரு டேஞ்சரஸான ஒரு பொம்பளை அப்படின்னு ஒரு ஃபைல அவரோட சூட்கேஸ்ல நான் பார்த்தேன். நம்ம நினைக்கிற மாதிரி மார்கரெட் தற்கொலை பண்ணிக்கல. அவ அமைதியா இருக்கிறதுக்காக இந்த விக்டரி ப்ராஜெக்ட் நடத்துறவங்க தான் அவளை கொன்னு இருக்காங்க. இப்போ நானும் அந்த பில்டிங்கை பார்த்துட்டேன், அவங்க ரகசியம் எனக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, என்னையும் கொன்னுடுவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்ல, ஆலிஸோட ஃப்ரெண்டு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, இவ ஏதோ பார்ட்டியில சரக்கு அடிச்சிட்டு லூசு மாதிரி ஏதோ உளறா அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறா. நீ இப்படி எல்லாம் பேசாத, நீ மென்டல் அப்படின்னு நினைச்சுப்பாங்க, வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லிட்டு அங்கிருந்து போறா. மறுநாள் ஆலிஸோட வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வராங்க. புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச அந்த சந்தோஷத்துக்காக ஒரு பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டியில பிராங்கும் அவனோட பொண்டாட்டியும் வந்து கலந்துக்கிறாங்க. ஆலிஸ் கிச்சன்ல தனியா இருக்கும்போது பிராங்க் மெதுவா எந்த சத்தமும் போடாம அப்படியே உள்ள வந்து இவகிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாலைவனத்தை தாண்டி எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு நான் கிளியரா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறேன். நீ அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி பாலைவனத்தோட பார்டருக்கு போய் அந்த மர்மமான பில்டிங்க நீ பார்த்துட்ட. நீ பார்த்த எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ பார்த்த விஷயத்த நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. உன்னோட ஃப்ரெண்டு அந்த மார்கரெட் உன்ன மாதிரி தான் ரூல்ஸ் எதையுமே மதிக்காம இந்த பாலைவனத்தோட பார்டருக்கு போய் பார்க்க கூடாத அந்த பில்டிங்க அவளும் பார்த்துட்டா. இப்ப பாத்தியா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? ரூல்ஸை மதிக்கலனா இங்க வாழுறது ரொம்ப கஷ்டம். அவள மாதிரி நீயும் சாவ போறியா? உனக்கு அதான் வேணுமா? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பாலைவனத்துல இருக்கிறதுனா இரு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுதான் ஒரு அருமையான பாலைவனத்தை கட்டி அதுல எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ திரும்ப திரும்ப இப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு மார்கரெட்டுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நான் இப்படி உங்ககிட்ட அன்பா பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு பிராங்க் நல்லா மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். இவனுக்கு எல்லாமே எப்படி தெரியும்? நம்ம அந்த பில்டிங்கை பார்த்ததெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே சைலண்டா இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பிராங்க் உட்கார்ற சேருக்கு ஆப்போசிட்டா ஆலிஸும் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப தைரியமா எல்லாரும் முன்னாடியும் அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறான். ரொம்ப நாளா நீங்க எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் விக்டரி ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க. அப்படி அந்த ஃபேக்டரியில நீங்க என்ன வேலை செய்றீங்க? எங்க புருஷனுங்க எல்லாரும் உங்க ஃபேக்டரிக்கு வந்து அப்படி என்னதான் இவனுங்க வேலை செய்யறாங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஆலிஸ் கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் கவர்மெண்டோட ரொம்ப ரகசியமான சில வேலைகள், அதெல்லாம் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிராங்க் சொல்றான். ஆனா ஆலிஸ் அவனை விடுற மாதிரியே இல்ல. கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த பாலைவனத்தோட பார்டர்ல அப்படி என்னதான் இருக்கு? இந்த ஊரை தாண்டி நாங்க எங்கேயுமே போக கூடாது, அப்படிலாம் எதுக்கு நீங்க வந்து ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க? இங்க ஏதோ மர்மமா நடக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியாம ஏதோ வந்து ரகசியமா நீங்க செய்றீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா கிளியரா தெரியுது. அந்த பொண்ணு மார்கரெட் செத்தது அது வந்து ஒரு தற்கொலையே கிடையாது. அந்த பொண்ணு நார்மலா தான் இருந்தா. அவ ஒரு மென்டல், அவ ஒரு லூசு அப்படின்னு ஒரு வதந்தியை நீங்க கிளப்பி விட்டுட்டு அவளை நீங்க எல்லாருமே சேர்ந்து கொன்னுட்டீங்க. அதுதான் உண்மை, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆலிஸ் நிறுத்தாம அப்படியே பேசிக்கிட்டே இருக்க பிராங்க்குக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசுறா, நம்ம கம்பெனியோட எல்லா ரகசியங்களும் ஒன்னொன்னா இவ அப்படியே மெதுவா லீக் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிக்கிறான். அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் பேசாம அப்படியே டீசென்ட்டா சிரிக்கிற மாதிரி நடிக்கிறான். ஒண்ணுமே பேசாம இருந்தா மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமா மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து அந்த பொண்ணு சாவறத பார்த்ததுல இருந்து அந்த ஷாக்ல நீ இருக்கிற, அதனால உன்னோட மூளை சரியா வேலை செய்யவே மாட்டுது. அந்த ஷாக்ல தான் நீ இப்படி லைட்டா லூசு மாதிரி வளர்ற. நீ சொன்னது எதையுமே நான் சீரியஸா எடுத்துக்கல. உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல நீ பாட்டுக்கு எதையோ பேசுற அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நார்மல் தான். நமக்கு நெருங்கியவங்க செத்து போறத பார்க்கும்போது அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. டாக்டர் உனக்கு கொடுத்த மருந்தெல்லாம் நீ ரெகுலரா சாப்பிடு. நீ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு பிராங்க் சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா இவங்க வீட்டை விட்டு அப்படியே எழுந்து போறான். அவன் போன உடனே இந்த பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லாரும் அவங்களும் பிராங்க் கூடவே அப்படியே எழுந்து போறாங்க. இப்போ இவங்க வீட்டுல ஜாக்கும் ஆலிஸும் மட்டும் தனியா இருக்காங்க. பொண்டாட்டி இப்படி மேனர்ஸே இல்லாம ரொம்ப கோவமா பேசினதா
பேசினதால ஜாக் ரொம்ப கோவமா இருக்கான், ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா இவனுக்கு இப்பதான் அந்த கம்பெனில ஒரு பெரிய ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவனோட பாஸ் கிட்டயே இவன் பொண்டாட்டி இப்படி மரியாதையே இல்லாம பேசினா இவனோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு பயந்து ரொம்ப கடுப்பா இருக்கான். நீ ஏன் எல்லாரும் முன்னாடியும் என்னோட பாஸ் பிராங்க் கிட்ட அப்படி மரியாதையே இல்லாம பேசின? என்னாச்சு உனக்கு? நேத்து வரைக்கும் நார்மலா தானே இருந்த, இப்ப ஏன் திடீர்னு இப்படி பேசுற அப்படின்னு ஜாக் கேட்க ஆலிஸ் சொல்றா, நான் நார்மலா தான் இருந்தேன். நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உன்னோட பாஸ் அந்த பிராங்க் கிச்சனுக்குள்ள வந்து என்ன மிரட்ட ஆரம்பிச்சான். இந்த பாலைவனத்தோட ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணலனா மார்கரெட் செத்து போன மாதிரியே என்னையும் தீர்த்து கட்டிடுவாங்க, என் கதையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு என்ன பயங்கரமா மிரட்டினா. அப்போ நான் பார்த்ததெல்லாம் அவனுக்கு தெரியும்னா இந்த பாலைவனத்துல நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஏதோ ஒன்னு ரகசியமா ஏதோ ஒன்னு மர்மமா இவங்க செய்யறாங்க, அதுதானே அர்த்தம். இங்க எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னா நான் பார்த்த அந்த மர்மமான பில்டிங்கை பத்தி பிராங்கும் ஏன் பேசினா அங்க போக கூடாது, பாலைவனத்தோட ரூல்ஸை மதிக்கணும் அப்படின்னு ஏன் பேசினா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ ஒன்னு தப்பா நடக்குது அப்படின்னு தானே அர்த்தம். எனக்கே புரியுது, உன் மூளைக்கு இதெல்லாம் புரியலையா? அவன் கிச்சனுக்கு வந்து என்ன மிரட்டி ஒரு மாதிரி பேசினதாலதான் எல்லாரும் முன்னாடியும் நானும் அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டேன். நான் எதுவும் அப்படி தப்பா கேட்கலையே, இந்த பாலைவனத்துல நடக்கிற சில ரகசியமான விஷயங்களை பத்தி தானே கேட்டேன். நான் கேட்ட எதுக்குமே அவனும் பதிலே சொல்லலையே அப்படின்னு ஆலிஸ் சொல்ல ஜாக்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பாலைவனம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம், இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்கு, நம்ம வேற எங்கேயாவது போலாம், இன்னைக்கே இந்த இடத்தை விட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அங்க போய் நிம்மதியா வாழலாம், இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஆலிஸ் சொல்றான். ஆனா ஜாக்கு அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனில ஒரு நல்ல ப்ரமோஷனும் கிடைச்சு நிறைய சம்பளமும் கிடைக்கும் போது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு அழகான இடத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வாழறதுக்கு ஜாக்குக்கு விருப்பமே இல்ல. அதனால நீ நினைக்கிற மாதிரி இது டேஞ்சரஸான இடம்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்கேயே வாழலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜாக்கும் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஆலிஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஆலிஸ் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இந்த இடத்தை விட்டு இன்னைக்கே கிளம்பணும், இப்பவே போகணும், இனிமே ஒரு செகண்ட் கூட இந்த டேஞ்சரஸான பாலைவனத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆலிஸ் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான். வேற வழி இல்லாம ஜாக்கும் சரின்னு ஒத்துக்கிறான். நம்ம இப்பவே இந்த பாலைவனத்தை விட்டு கிளம்பலாம், நம்ம லகேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போலாம், வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவங்க லகேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போறாங்க. இவங்க லகேஜ் எல்லாம் எடுத்து கார்ல வச்சுட்டு போலான்னு பாக்கும்போது ஜாக் காரை ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே சில மாதிரி இருக்கிறான், அசையாம இருக்கிறான். என்னடா உனக்கு, காரை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா, இங்க இருந்து போலாம் அப்படின்னு ஆலிஸ் எவ்வளவோ சொல்றா. ஆனா காரை ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே சைலண்டா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க இவங்களை நோக்கி வராங்க. காரு பக்கத்துல வந்து காரோட கதவை திறந்து ஆலிஸ அப்படியே பிடிச்சு கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்ல. அதுக்கு அர்த்தம் இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம இந்த ஊரை விட்டு போலாம், லகேஜ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு இவன் இந்த பொய்ய சொன்னதே ஆலிஸ வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரதுக்காக தான். காருக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவளை செக்யூரிட்டிங்க வந்து ஈஸியா பிடிச்சு கொண்டு போக முடியும். அதுக்காக தான் ஜாக் இப்படி பண்ணிருக்கான். சொந்த புருஷனே இப்படி பண்றானே, நம்மள செக்யூரிட்டிங்க பிடிச்சிட்டு போகும்போது ஒண்ணுமே சொல்லாம எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கிறானே அப்படின்னு ஆலிஸ் அவனை பார்க்கும்போது என்னடா நடக்குது அப்படின்னு ஆலிஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஜாக் அப்படியே அமைதியா இருக்கும்போது விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க ஆலிஸ அந்த கார்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களோட இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டி வந்து ஆலிஸ புடிச்சிட்டு போறாங்க. ஜாக் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே சும்மாவே இருக்கிறான். அவன் கண்ணு முன்னாடியே ஆலிஸ புடிச்சிட்டு போறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆலிஸ என்ன பண்றாங்கன்னா விக்டரி ப்ராஜெக்டோட லேபுக்கு கொண்டு போய் அவளோட மெமரி எல்லாம் எரேஸ் பண்றாங்க. இவளோட மெமரியில இருக்கிற எல்லா விஷயங்களையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு புது ஆலிஸா மாத்த முயற்சி பண்றாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது இவ யாரு அப்படின்னு ஆலிஸுக்கு ஞாபகம் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி இவ உண்மையிலேயே யாரு, அந்த விக்டரி ப்ராஜெக்டோட பாலைவனத்துக்கு வரதுக்கு முன்னாடி இவளோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஆலிஸ் அவளோட சொந்த ஊர்ல ஒரு டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த ஊர்லயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு டாக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தா. இவளோட நிஜ வாழ்க்கையிலயும் ஜாக் தான் இவளோட புருஷன். நிஜ வாழ்க்கையில ஜாக் என்ன பண்றான்னா எந்த வேலைக்கும் போகாம எப்ப பார்த்தாலும் அப்படியே வீட்லயே இருக்கிறான். கொண்டாட்டி சம்பாதிக்கிற காசுல ஜாக் வாழ்ந்துட்டு வரான். இவன் எந்த வேலைக்கும் போகாம எப்ப பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்கிறதால ஜாக்குக்கு அவன் வீட்டுல மதிப்பே இல்ல. ஆலிஸ் தினமும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவா. ஆனா ஜாக்கு கூட ஒழுங்கா பேசவே மாட்டான். சும்மா பேருக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதை தவிர இவங்களுக்கு இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. ஆனா ஜாக் ஆலிஸ ரொம்ப சீரியஸா லவ் பண்றான். அவ கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா இவன் இப்படியே வீட்லயே இருக்கிறதால ஆலிஸ் அவனை மதிக்கிறதும் இல்ல, அவன் கூட ஒழுங்கா பேசுறதும் இல்ல. நம்ம பொண்டாட்டி நம்மள மதிக்கிறதே இல்ல அப்படின்னு ஜாக் ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும், இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ரொம்ப வெறியா இருக்கிறான். எல்லா பொண்டாட்டிகளும் அவங்க புருஷனுங்களை மதிக்கிற மாதிரி இவளும் என்ன மதிக்கணும், என் மேல ரொம்ப அன்பா இருக்கணும் அப்படின்னு ஜாக் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆலிஸ் எப்பவுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜாக் அவகிட்ட பேச போவான். கொஞ்ச நேரம் அன்பா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ரொம்ப வேலை செஞ்சு நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் தூங்க போறேன் அப்படின்னு ஜாக் அவாய்ட் பண்ணிட்டு ஆலிஸ் போயிடுவா. இதெல்லாம் தினமும் பார்த்து ஜாக் ரொம்ப கடுப்பா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்க்கறான். இது என்ன வீடியோனா இவனோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற மாதிரி ஒரு வீடியோவை பார்க்கறான். இந்த வீடியோவை யூடியூப்ல யார் போட்டிருக்கான்னா விக்டரி ப்ராஜெக்டோட ஓனர் பிராங்க் தான் இந்த வீடியோவை யூடியூப்ல போட்டிருக்காரு. இந்த வீடியோல பிராங்க் என்ன சொல்றாருன்னா இப்பெல்லாம்
பொண்டாட்டிங்க புருஷனுங்களை மதிக்கிறதே இல்ல, கொஞ்சம் கூட அன்பா இருக்கிறதே இல்ல. இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற எல்லா புருஷனுங்களுக்கும் அவங்களோட இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்டோட பேரு விக்டரி ப்ராஜெக்ட். இதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற இந்த பிரச்சனை கண்டிப்பா நான் மாத்திடுவேன். என்னோட இந்த விக்டரி ப்ராஜெக்ட்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி, உங்க பொண்டாட்டிங்க உங்களை மதிக்கிற மாதிரி, உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ப்ராமிஸா சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட்ல சேருங்க அப்படின்னு பிராங்க் ஒரு வீடியோவை போட்டுருக்கான். அந்த வீடியோல சொல்ற எல்லாத்தையும் ஜாக் எல்லாத்தையும் பார்க்கறான். நம்மளும் இந்த ப்ராஜெக்ட்ல சேரலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு விக்டரி ப்ராஜெக்டோட இந்த பாலைவனத்தை காமிக்கிறாங்க. அவளோட பழைய மெமரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு புது ஆலிசா திரும்பவும் இந்த பாலைவனத்துக்கே வரா. இவங்க வீட்டுக்கு பிராங்க் வந்ததும், வீட்டுல சண்டையானதும், இவள செக்யூரிட்டிங்க பிடிச்சிட்டு போனதும் எல்லாத்தையும் இவ மறந்துட்டா. மறக்கல. அந்த மெமரிகளை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் எப்பவும் போல நார்மலா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பகல் நேரங்கள்ல புருஷங்க எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிங்க எல்லாருமே அவங்க வழக்கமா செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சு எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வேலையெல்லாம் முடிஞ்சு ஜாக் வீட்டுக்கு வரான். ஆலிஸும் கதவை திறந்து விட அவனும் உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாக் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அவனை அறியாமலே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு ஆலிஸும் யோசிக்கிறான். இந்த பாட்டை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம், ஆனா எங்க கேட்டோம் அப்படின்னு தான் ஞாபகமே வரமாட்டுது அப்படின்னு யோசிக்கிறான். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு எல்லாமே புரியுது. ஆலிஸ இந்த விக்டரி ப்ராஜெக்ட்டுக்குள்ள அவளுக்கே தெரியாம ஜாக் கொண்டு வரும்போது இந்த பாட்டை தான் அவன் பாடிட்டு இருந்தான். ஜாக் அந்த பாட்டை பாடிட்டு இருந்த அந்த மெமரி இவளோட மூளைக்குள்ள இருந்ததால இப்போ இந்த பாட்டை அவன் பாடுனதை கேட்டதும் இவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆலிஸுக்கே தெரியாம இவ தூங்குனதுக்கு அப்புறம் ஜாக் இவளை அவங்களோட நிஜ வாழ்க்கையிலிருந்து இந்த விக்டரி ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். இந்த விக்டரி ப்ராஜெக்ட், இந்த பாலைவனம், இது எதுவுமே ரியலான உலகம் கிடையாது. இது ரியலான ஒரு இடமே கிடையாது. இது எல்லாமே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி, ஒரு டிஜிட்டல் சிமுலேஷன் மாதிரி. இவங்களோட நிஜ வாழ்க்கையில அவங்களோட ரூம்ல படுத்துக்கிட்டே அவங்க கண்ணுல ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவங்க ஊர்ல இருந்து இந்த டிஜிட்டல் ஊருக்குள்ள இவங்களால வர முடியும். அப்படிதான் இவ்வளவு நாளா ஆலிஸும் ஜாக்கும் இந்த விக்டரி ப்ராஜெக்டோட பாலைவனத்துல ரொம்ப ஹாப்பியா இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இது எதுவுமே ஆலிஸுக்கு தெரியாது. அவங்க ரூம்லயே படுத்துக்கிட்டு அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு விர்ச்சுவலா இந்த டிஜிட்டல் சிமுலேஷனுக்குள்ள இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவனோட நிஜ வாழ்க்கையில அவனை மதிக்காத, அவன் கூட அன்பா இருக்காத அந்த பொண்டாட்டிய இந்த டிஜிட்டல் சிமுலேஷன் வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவனை மதிக்கிற, அவன் கிட்ட அன்பா இருக்கிற ஒரு பொண்டாட்டியா ஆலிஸ மாத்திருக்கான். இந்த பாலைவனத்துல வாழும்போது பகல் நேரங்கள்ல இந்த புருஷனுங்க எல்லாருமே அவங்க கார்ல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ வேலைக்கு போற மாதிரி காமிப்பாங்க. அது ஆக்சுவலா என்னன்னா அவங்களோட நிஜ வாழ்க்கையில பகல் நேரங்கள்ல அவங்க சிமுலேஷனை நிறுத்திட்டு இந்த புருஷனுங்க நிஜ உலகத்துல வேலை செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிற காசை இந்த விக்டரி ப்ராஜெக்டோட ஓனரான பிராங்க்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இந்த டிஜிட்டல் சிமுலேஷனுக்குள்ள வாழ முடியும். அததான் இந்த புருஷனுங்க எல்லாருமே காலையில வேலைக்கு போற மாதிரி காமிப்பாங்க. அந்த பாலைவனத்தோட பார்டர்ல ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கும். அதை போய் இவங்க தொட்ட உடனே சிமுலேட்டட் வாழ்க்கையிலிருந்து இவங்க வெளியே வந்து நிஜ வாழ்க்கையில அவங்களோட ரூம்ல இவங்க கண் விழிப்பாங்க. அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில அவங்க வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு அதை எல்லாத்தையும் இந்த விக்டரி ப்ராஜெக்டோட ஓனருக்கு கொடுப்பாங்க. அப்ப மட்டும்தான் அவங்களால இந்த சிமுலேஷன்ல கண்டினியூ பண்ண முடியும். இந்த உண்மை எல்லாத்தையும் ஜாக் ஒத்துக்கிறான். அவன் செஞ்ச எல்லாத்தையும், எதுக்கு செஞ்சான், எப்படி செஞ்சான் அப்படின்னு எல்லாத்தையும் ஆலிஸ் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றான். இதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஆலிஸ் பயங்கர கோவமா கத்துறா. எனக்கு தெரியாம என்னோட வாழ்க்கைய நீ இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு பயங்கர கடுப்பா இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு டேபிள்ல இருந்த ஒரு கிளாஸை எடுத்து ஆலிஸ் ஜாக்கோட மண்டையிலே அடிச்சு அவன் கதையை அப்படியே முடிக்கிறான். ஜாக் செத்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்பளை இவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பாக்குறா. எல்லாம் பார்த்துட்டு ஆலிஸ் கிட்ட சொல்றா, நீ சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போ. விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டி கிட்ட நீ மாட்டுனா உன்னை அவங்க கண்டிப்பா கொன்னுடுவாங்க. இந்த சிமுலேஷன் உலகத்துல நீ செத்தாலும் நிஜ உலகத்துல உன்னோட உடம்பு செத்து போயிடும் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்றா. இது ஒரு சிமுலேஷன் உலகம் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க இந்த பொம்பளை எல்லாத்தையும் சொல்றா. இது ஒரு டிஜிட்டல் சிமுலேஷன் உலகம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு தெரியும். அது ஏன்னா என்னோட புருஷன் என்ன இங்க கொண்டு வரல, நான் தான் என்னோட புருஷனை இங்க கொண்டு வந்தேன். நிஜ வாழ்க்கையில என்னோட 2 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட வாழணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஜிட்டல் சிமுலேஷனை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. அதனால யார்கிட்டயும் சொல்லாம, என் புருஷன் கிட்ட கூட சொல்லாம இந்த சிமுலேஷன் உலகத்துக்குள்ள நான் வந்துட்டேன். இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண இப்போ உனக்கு டைமே இல்ல. உன்னோட லைஃப் இப்போ ரொம்ப ஆபத்துல இருக்கு. விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க கிட்ட நீ மாற்றத்துக்கு முன்னாடி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு, இல்லனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு இந்த பொம்பளை பயங்கரமா மிரட்டுறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு பிராங்கோட வீட்டை காமிக்கிறாங்க. இந்த பிராங்க் தான் விக்டரி ப்ராஜெக்டோட ஓனர். இதை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி இதை ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சிருக்கிறது இவன் தான். நம்ம கிளையண்ட் ஜாக் செத்து போயிட்டான், அவன் பொண்டாட்டிக்கு நம்மளோட எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போயிடுச்சு, அவனை சாவடிச்சிட்டு அவ தப்பிக்க பாக்குறா அப்படின்னு விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க பிராங்கோட வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவளை மட்டும் தப்பிக்க விட்டுறாதீங்க, அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கே ரொம்ப பெரிய டேஞ்சர். அவ மட்டும் தப்பிச்சு வெளியே போய்
போய் நிஜ உலகத்துல எல்லார்கிட்டையும் இது சொல்லிட்டானா நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆப்பு தான். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அவ தப்பிச்சு போகவே கூடாது, அவளை பிடிங்கடா அப்படின்னு பிராங்க் சொல்றான். ஆலிஸ் வீட்டு முன்னாடி பார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து தப்பிக்கிறா. இந்த பாலைவனத்தோட பார்டர்ல இருக்கிற அந்த பில்டிங்கை போய் எப்படியாவது தொடணும், அப்பதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு வேக வேகமா அந்த பில்டிங்கை நோக்கி போறா. இவளை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக விக்டரி ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிங்க இவ பின்னாடியே அவனுங்களும் கார்ல வேக வேகமா இவளை துரத்துறாங்க. ஆலிஸும் வேக வேகமா காரை ஓட்டிக்கிட்டு விக்டரி ப்ராஜெக்டோட ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி போறா. இந்த ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்ல தான் டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு போற அந்த போர்ட்டல் அங்கதான் இருக்கு. அந்த பில்டிங்ல போய் கைய வச்சாதான் இந்த பாலைவனத்திலிருந்து ஆலிஸ் தப்பிச்சு அவளோட நிஜ வாழ்க்கைக்கு இவளால போக முடியும். நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை எங்களால பிடிக்க முடியல. ரொம்ப ஸ்பீடா காரை ஓட்டுறா. அவ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. நம்ம விக்டரி ப்ராஜெக்டோட ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்கை நோக்கி போறா. இனிமே என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு செக்யூரிட்டிங்க பிராங்கோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் பிராங்கோட பொண்டாட்டியும் கேக்குறாங்க. போன்ல பேசி முடிச்சிட்டு பிராங்க் அப்படி திரும்பும்போது இவன் பொண்டாட்டி ஒரு கத்தி எடுத்து இவனை அப்படியே குத்துறா. நீ ஒரு முட்டாள், இந்த ப்ராஜெக்ட்டை ஒழுங்கா நடத்தவே உனக்கு தெரியல, நீ செத்து போ, இனிமே இந்த ப்ராஜெக்ட்டை நான் நடத்திக்கிறேன், இதை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிராங்கோட பொண்டாட்டி சொல்றா. இதுக்கு அர்த்தம் இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, இது ஒரு சிமுலேஷன் அப்படின்னு எல்லாமே பிராங்கோட பொண்டாட்டிக்கும் தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து இவங்களுக்கும் எல்லாமே தெரியும். இன்னும் கேட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு விக்டரி ப்ராஜெக்டோட ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதை நோக்கி ஆலிஸும் வேக வேகமா ஓடுறா. இவளை பிடிக்கிறதுக்காக செக்யூரிட்டிங்களும் இவ பின்னாடியே ஓடுறாங்க. மலை மேல காரு போக முடியாததால கார்ல இருந்து இறங்கி அவ பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ஆலிஸ் இவனுங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்து விக்டரி ப்ராஜெக்டோட ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங் முன்னாடி வந்து நிக்கிறா. இவனுங்க அப்படி ஓடி வந்து பிடிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த கரெக்ட் நேரத்துக்கு ஆலிஸ் அந்த பில்டிங்கோட கண்ணாடியில அப்படியே கைய வைக்கிறா. இந்த பில்டிங்கோட கண்ணாடியில கைய வச்ச உடனே ஆலிஸ் இந்த டிஜிட்டல் உலகத்தை விட்டுட்டு அவளோட நிஜ உலகத்துல அப்படியே கண் விழிக்கிறா. இந்த சிமுலேஷன் பாலைவனத்திலிருந்து உயிரோட தப்பிச்சு அவளோட நிஜ உலகத்துக்கே வரா. ஆலிஸ் அப்படி கண் விழிக்கிறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவ கண் விழிக்கிறத நமக்கு விஷுவலா காமிக்க மாட்டாங்க. ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல இவ அப்படியே மூச்சு விடுறத வெறும் சவுண்ட வச்சு நமக்கு கேட்க வச்சுட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.